வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டசபையில் 16வது முறையாக மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதற்கான தீர்மானம். வக்பு வாரிய திருத்தச் சட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காத முதல்வர். திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு. வீடுதோறும் தேசிய கொடியேற்றுவோம். ஹர்கர் திராங்கா நிகழ்ச்சி கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு. புதிய கவர்னர் கைலாஷ்நாதனின் பிறந்த தினம். மனைவியுடன் நடந்தே வந்து மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டசபையில் 16வது முறையாக மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதியன்று துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான இன்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், செந்தில்குமார், நேரு ஆகியோர் தனிநபர் தீர்மானங்கள் முன்மொழிந்து பேசினர். அதில் பிரெஞ்சுக்காரர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற காலம் முதல் மத்திய அரசின் உள்துறையால் ஆளப்படுகின்ற பகுதியாக புதுவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கோவா, சண்டிகர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்கள் மாநில தகுதி பெற்று நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காததால் எதிர்பார்த்த வளர்ச்சி அடைய முடியவில்லை. பல ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கோரிக்கை 1972ஆம் ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த தீர்மானத்தை பரிசீலிக்கும் வகையில் குழு அமைக்காததால் தற்பொழுது உள்ள நிலையை தொடர வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே புதுச்சேரி மாநில உரிமைக்காகவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றும் இந்த சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரிக்கை மத்திய அரசு ஏற்கும் வரையில் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் எனவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றனர். இதைத் தொடர்ந்து பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், அதை பெற்றுத்தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் உணர்வு பூர்வமாக மிக விரிவாகவும் பேசினர். தீர்மானங்கள் மூலம் மாநில அந்தஸ்து தர வலியுறுத்துகிறோம். பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் ஆகியோரை நேரில் சென்று சந்திப்போம். இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் வைப்போம் எனவும் மாநில அந்தஸ்து பெற்று தீர்வோம். எனவே இதனை அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து புதுவை சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பதில் கூறாததால் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் வெளிநடப்பு செய்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய நேரமில்லா நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினரான நாஜிம் பேசுகையில், மத்திய அரசு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றும் என்றார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா, வக்பு வாரிய திருத்த சட்டம் குறித்து முதல்வர் கருத்து கூட சொல்லவில்லை. மக்கள் மீது அதிகளவு பாசம் வைத்துள்ள இவரே இது பற்றி ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என்றார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான நாஜிம், மணிபால் கண்ணடி, சம்பத், செந்தில்குமார், நாகத்தியாகராஜன் ஆகியோரும் வெளிநடப்பு செய்தனர். இவர்களைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான PR சிவாவும் வெளிநடப்பு செய்தார். புதுவையில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கையொப்பம் விட்டும் தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். இந்திய நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ண கொடியேற்றும் விழா புதுவை கடற்கரை சாலையில் துவக்கி வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடுதோறும் கொடியேற்றுவோம் நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று கையொப்பமிட்டு தேசிய கொடியை அசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைத்து அரசு அலுவலகங்கள், வீடுகளில் ஏற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து தேசப்பற்று பாடல்கள் ஒலிக்க மாணவ மாணவிகள் நடனமாடினர். அதனை பார்வையாளர்கள் அமர்ந்து ரசித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது பிறந்த நாளையொட்டி ஆளுநர் மாளிகையிலிருந்து தனது மனைவியுடன் நடந்தே மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார் என கோவில் தரப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் ராஜ்நிவாசில் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தனது மனைவி, குடும்பத்தாருடன் நடந்தே வந்தார். கோவிலுக்கு முதன்முறை வந்த அவரை கோவில் நிர்வாகிகள், சிவாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர்.
பின்பு ஆளுநர் தனது குடும்பத்தாருடன் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தார். இவர் வருகையை முன்னிட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு முதல்வர், அமைச்சர்கள், சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் பிறந்த நாள் விழா ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டதையொட்டி அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சரவணகுமார், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், KSP ரமேஷ், AKT ஆறுமுகம், பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, வெங்கடேசன் ஆகியோர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் பிரைமரி பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி பெருமாள் கோவிலில் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் பிரைமரி பள்ளிகள் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மாணவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து வழங்கினார். இந்த சுதந்திர தினத்தின் மகத்துவத்தை உணர்ந்த பள்ளி மாணவர்களுடன் நடைபெற்ற தேசிய கொடி ஏந்திய ஊர்வலத்தை துவக்கி வைத்து அவரும் ஊர்வலத்தில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக நகர ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். வாரிசுதாரர் பணிக்கு விண்ணப்பித்து உள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று சங்கத்தினர் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் வாரிசுதாரர் பணிக்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் அறிவித்ததற்கும் அமைச்சரின் பட்ஜெட் வாக்குறுதியை விரைவில் நிறைவேற்ற வலியுறுத்தியும் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆளுயர் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. புதுவை சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் நேருவையும் சந்தித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் தலைவர் முனுசாமி, பொதுச் செயலாளர் ஜவஹர், பொருளாளர் மணிவாணன், துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன் மற்றும் வாரிசுதாரர் சங்கத்தின் நிர்வாகிகள் ரமேஷ், டேனியல், பிரபு, ஜெயந்தி, அங்காளம்மா உள்ளிட்ட திரளானோர் உடனிருந்தனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் 2 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் MP செல்வகணபதி தலைமையில் கையில் தேசிய கொடியுடன் மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் MP செல்வகணபதி தலைமையில் கையில் தேசிய கொடியுடன் மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் லாஸ்பேட்டை சித்தானந்தர் கோவிலில் துவங்கி தொகுதி முழுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவை போற்றும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டி விழிப்புணர்வு பேரணி செல்வகணபதி MP தலைமையில் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி மோட்டார் சைக்கிள் பேரணி லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், மகளிர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேசிய கொடி ஏந்தி மோட்டார் சைக்கிள் பேரணி விழாவை சிறப்பித்தனர். PPL T20 கிரிக்கெட் போட்டியில் வெளியனூர் மோகித் கிங்ஸ் அணி காரைக்கால் நைட்டர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சிக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 6 அணிகள் பங்கு பெறும் நிலையில் நேற்று மதியம் துவங்கிய போட்டியில் ஊசுடு ஆக்கார்ட் வாரியர்ஸ் அணியும் வெளியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மோதியது.
டாஸ் வென்று வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. 20 ஓவர் முடிவில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 25 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் எடுத்தது. வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் அமான் கான் 44 பந்துகளில் 83 ரன்களும், மோகித் காலே 31 பந்துகளில் 52 ரன்களும் குவித்து அதிரடியாக குவித்தனர். ஆட்டநாயகன் விருதும் பெற்று அசத்தினார். நேற்று மாலை துவங்கிய போட்டியில் யானம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்டர்ஸ் அணி மோதியது. முதலில் பேட்டிங் செய்த யானம் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த காரைக்கால் நைட்டர்ஸ் அணி 19ற்கு 2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 150 ரன் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. யூனியன் பிரதேசம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம், அமைச்சரவை இருந்தும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப திட்டங்களை நிறைவேற்றவோ மாநிலத்தை வளர்த்தெடுக்கவோ முடியாமல் சுதந்திரமற்ற நிலையில் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து இருக்கின்றது என்று புதுவை மாநில தகுதி கோரும் தீர்மானத்தின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் புதுச்சேரிக்கு மாநில தகுதி கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசும்பொழுது, இந்திய நாடு மாநிலங்களாலான ஒரு கூட்டமைப்பு ஆகும். இதனால் தான் இதனை துணைக்கண்டம் என்று அழைக்கின்றோம். இந்திய அரசியல் சட்டம் நாட்டை மாநிலங்கள் என்றும் ஒன்றிய பகுதி என்றும் இருவித நிர்வாக அமைப்பதாக பிரித்திருக்கிறது. மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மூலம் அந்த மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திட்டங்களை முன்னெடுத்து சுதந்திரமாக மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கிறது. யூனியன் பிரதேசம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம். அமைச்சரவையில் இருந்தும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப திட்டங்களை நிறைவேற்றவோ மாநிலத்தை வளர்த்தெடுக்கவோ முடியாமல் சுதந்திரமற்ற நிலையில் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து நிற்கின்றது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 2019 ஆண்டு ஜனவரி மாதம் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து டெல்லி பாராளுமன்றம் எதிரில் நடத்தப்படும் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் திருச்சி சிவா தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்கும் நிலையிலும் ஒன்றிய அரசு எதற்கும் செவிசாய்க்காமல் நமது பகுதியை ஒரு சார்பு நிலையிலேயே வைத்துள்ளது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த முறையில் செயல்பட முடியாத அன்றைய ஒன்றிய அரசு மாநிலத்திற்கான திட்ட செலவில் 90% கொடையாகவும் 10% கடனாகவும் கொடுத்தது. காலப்போக்கில் இதன் நிலை 70ற்கு 30 என்றும் 30ற்கு 70% என்றும் மாறி இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு வெளிமார்க்கெட்டில் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் முடக்கப்பட்டு உள்ளது. துணைநிலை ஆளுநரிடம் அனைத்து கோப்புகளும் சென்று ஒப்புதல் பெறும் நிலையால் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடு காலதாமதமாகுவதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக முதலமைச்சரால் வெளிப்படையாகவே கூற முடியாமல் உள்ளது. மாநில அந்தஸ்து கிடைத்தால் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்ற கோரிக்கையை இந்த அரசு முன்வைத்த பொழுது முன்னாள் ஆளுநர் தமிழிசை மாநில அந்தஸ்து கிடைத்தால் என்ன கிடைக்குமோ அதை நாங்கள் அளிப்போம் என்று ஆசை காட்டினார். அதே நிலையில் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான வாய்ப்பு பற்றி முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மறைந்த சுஷ்மா சுவராஜ் புதுச்சேரிக்கு வருகை தந்து துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள், அரசு சாரா அமைப்புகள் ஆகியோருடன் நடத்த நிலைக்குழு கூட்டத்தில் அதிகாரம் என்பது துணைநிலை ஆளுநர் மூலம் உள்துறை அமைச்சகத்திடம் முழுமையாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய நிலையில்தான் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில தகுதியை கோருகிறோம். ஒரு மாநிலம் முழு தகுதி பெறுவதற்கான 4 வித வரைமுறைகளை உலகளாவிய சட்ட அமைப்புகள் முன்வைக்கின்றன. அவை குறிப்பிட்ட மக்கள் தொகை, வரையறுக்கப்பட்ட எல்லைகள், நிர்வாகம் செய்யும் அரசாங்கம், மற்ற மாநிலங்களோடு தொடர்பு கொள்ளும் தகுதி. இந்த 4 தகுதிகளும் புதுச்சேரி யூனியன் பகுதிக்கு தாராளமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நகர தந்தை எதுவார் குபேரி நினைவு நாளையொட்டி புதுவை அரசு சார்பில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர தந்தை எதுவார் குபேரி நினைவு நாள் இன்று புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி சார்பில் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள நகர தந்தை எதுவார் குபேரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் மலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் எதுவார் குபேரின் குடும்பத்தினரும் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுவை கடற்கரை சாலையில் நாளை நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்.
நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி புதுவை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறை மற்றும் பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதில் சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதையொட்டி விழா நடைபெறும் இடத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 78வது சுதந்திர தினத்தையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி பிரதமர் மோடி, மத்திய அரசின் உள்ளிட்டோர் வீடுகளில் தேசிய கொடியேற்று அழைப்பு விடுத்தனர். அதை ஏற்று இன்று முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளுக்கு தேசிய கொடி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான மாலதி, மஞ்சினி, வள்ளி, செல்வராஜ், சரவணன், விநாயகம், பிரகாஷ், விநாயகம், பாக்கியா, பச்சையம்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளி 2024-25 ஆண்டின் விளையாட்டு விழா இன்று துவங்கியது. உப்பளம் பெத்திசெமினார் துவக்கப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவிற்கு பள்ளி முதல்வர் அருட்திரு தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் சமூக வலைதள புலனாய்வு காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அனிதா ராய் IPS, SSP பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் நன்றி கூற விழா ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் அலெக்ஸ், அன்புராஜ் தலைமையிலான ஆசிரியர்கள் சிறப்புடன் செய்தனர். முன்னதாக இறை வணக்கத்துடன் துவங்கிய விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது. புதுவை குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளிகள் நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் மருது பாண்டியன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அரசு பள்ளி குப்பத்தில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அரசு சிறப்பு வழக்கறிஞர் மருது பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். குருசுக்குப்பம் பங்கு தந்தை அந்தோனிசாமி, இல்ல தலைவி எலிசபெத், தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி குணா மற்றும் முன்னாள் மாணவர்கள் விழாவை சிறப்பித்தனர். சுதந்திர தின விழா போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் பரிசுகள் வழங்கி விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தொண்டமானத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் அருகே உள்ள ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 7ஆம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணியளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாரதனையும் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய விழாவான தேர் திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டது. சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு 1 மணி அளவில் கோவில் வாசலில் முதலாக 5 ஆடுகள் பலியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு அதனுடைய ரத்தம் சாலையில் விடப்பட்டது. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையலிட்ட இரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இத்தேரோட்டத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வடம் பிடித்து தேர் இழுத்து துவக்கி வைத்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீப்பாய்ந்தான், கார்த்திகேயன், வையாபுரி மணிகண்டன், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் குபேர் நினைவு தினத்தை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் சேவலுடன் சென்று குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் எட்வர்ட் குபேர் புதுச்சேரியின் முதல் முதலமைச்சராக இருந்தார்.
1959 முதல் 1964 வரை பணியாற்றினார். முதலமைச்சராக இருந்த போதுதான் புதுச்சேரியில் முதலாக வெற்றுக்கால் சேவல் சண்டலை கலை உருவாக்கப்பட்டது. அதன்படி புதுவையின் முன்னாள் முதல்வர் குபேரின் 45வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அமரர் குபேர் அன்சாரி வெற்றுக்கால் சேவை கலை கிளப் சார்பில் அண்ணா சிலை சதுக்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குபேர் உருவப்படத்திற்கு மாநில தலைவர் ரமணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கடற்கரை சாலை அருகே உள்ள குபேரின் திருவுருவச் சிலைக்கு கௌரவ தலைவர் செந்தில் தலைமையில் சேவலுடன் சென்ற அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான அக்னி வசந்த திருவிழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா தீமிதி திருவிழா நடைபெற்றதை தொடர்ந்து நேற்றிரவு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழாவை தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த ஊஞ்சல் உற்சவத்திற்கு உபயதாரர்களாக டாக்டர் ஸ்ரீகாந்த் குடும்பத்தினர் செய்திருந்து விழாவில் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 6555 ரூபாய். வெள்ளி ஒரு கிராம் 85 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டசபையில் 16வது முறையாக மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதற்கான தீர்மானம். வக்பு வாரிய திருத்தச் சட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காத முதல்வர். திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு. வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றுவோம். ஹர்கர் திராங்கா நிகழ்ச்சி கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு. புதிய கவர்னர் கைலாஷ்நாதனின் பிறந்த தினம். மனைவியுடன் நடந்தே வந்து மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் நடைபெறும் நன்மைகள் குறித்து 10 அம்ச பட்டியலிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா. எதுவார் குபேரின் நினைவு நாள். அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.